ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். நாளைக்கு வந்து காணும் பொங்கல். காணும் பொங்கல் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம், இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பொங்கல் பண்டிகையோட நிறைவாக கொண்டாடப்படும் காணும் பொங்கல் ஒற்றுமையை வலியுறுத்தும் பண்டிகை. உறவுகள் பலப்பட செய்வதுடன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியை அன்பை பரிமாறிக்கொள்ளும் பண்டிகையாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுதுங்க. இந்த நாளுக்கு இன்னும் வேறு என்னெல்லாம் சிறப்புகள் இருக்குது, இந்த நாளில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொங்கல் பண்டிகையோட நிறைவாக 4ஆம் நாளில் கொண்டாடப்படுவது தான் காணும் பொங்கல். இந்த நாளில் பலரும் பலவிதமான உணவு வகைகள், பலகாரங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு குடும்பமாக ஆத்தங்கரை அப்படி இல்லைன்னா கடற்கரைக்கு போயிட்டு உல்லாசமாகவும் உற்சாகமாகவும் பொழுது கழிச்சிட்டு வருவாங்க. குடும்பமாக சந்தோஷமாக எங்கேயாவது பீச்சுக்கு போகிறது, இல்லைனா வந்து ஏதாவது அருவியை பார்க்க போகிறது, இல்லாட்டி உறவுகளை பார்க்க போகிறத வந்து காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் மட்டும் இல்லைங்க, நகரங்களிலும் காணும் பொங்கல் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் இந்த பண்டிகை எதுக்காக உருவாக்கப்பட்டது, எதுக்காக இந்த பண்டிகை கொண்டாடப்படுது, இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்றது பலருக்கும் தெரியதில்லைங்க. காணும் பொங்கல் என்பதை கன்னி பொங்கல் அப்படின்னு அழைக்கிறது உண்டுங்க. கிராமங்களில் கன்னி பொங்கல் அப்படின்ற பெயரிலேயே பல இடங்களில் இந்த பண்டிகை வந்து கொண்டாடப்படுது. ஊரில் இருக்கிற கன்னி பெண்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல ஆடி பாடி இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கிறது உண்டு. அவங்க வந்து தங்களோட வீடுகளிலிருந்து கொண்டு வந்த பலவிதமான பொருட்களை கொண்டு பொதுவாக ஒரு இடத்துல ஒரே பொங்கலாக வச்சு பகிர்ந்து உண்டு மகிழ்வதும் உண்டுங்க. வீட்டில் வந்து திருமண வயதில் இருக்கும் ஆண்கள் அல்லது பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறணும் அப்படின்னு வீட்டில் பொங்கல் வச்சு இந்த நாளில் குலதெய்வத்துக்கு படைத்து வழிபடுவாங்க. அப்போல்லாம் வந்து கிராமங்களில் வந்து மார்கழி மாதம் முதல் நாளே வந்து கும்மி அடிப்பாங்க பெண்கள்லாம். யாருக்கெல்லாம் அது தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். ஊரில் இருக்கிற கன்னி பெண்களெல்லாம் ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு ஊருக்கு வந்து 2 குரூப் 3 குரூப் இருக்குங்க. கும்மி அடித்து அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு ஒரு இடத்துல கூட்டாஞ்சோறு மாதிரி சமைச்சு, அப்போ குட்டி பசங்களாக இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா போயிட்டு எல்லோரும் அங்கே கும்பலாக கோயிலில் உட்காந்து சாப்பிட்டு வருவோம். நானும் சாப்பிட்டு இருக்கிறேங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி யாராவது கும்மி அடிக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பெரும்பாலும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் போய் அந்த கூட்டாஞ்சோறு சாப்பிட்ருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட இளம் வயதினர் தங்களோட உறவினர்கள் வீடுகளுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பெரியவர்களை கண்டு பொங்கல் விழா பற்றியும் நம்முடைய பாரம்பரிய பண்பாடுகள் முறைகள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய காலில் விழுந்து ஆசைப்பட்டு அவங்கக்கிட்ட பரிசு பெறுவார்கள். அதாவது இது பொங்கல் காசு அப்படின்னு சொல்லி காசு கொடுப்பாங்க. அதுக்கு அந்த காசை நம்ம பத்திரமா சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய காசு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்களாக இருக்கிறோன்னா நம்மளோட சின்னவங்களாக இருக்கிறவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கலாம். பொங்கல் காசு அப்படின்னு எத்தனை பேர் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்வதுடன் பெரியவர்களின் ஆசைகளை பெறுவதற்காக உண்டாக்கப்பட்டதே இந்த காணும் பொங்கல் திருநாள். அதாவது கண்டு மகிழ்ந்து ஆசை பெறும் பொங்கல் திருநாள் அப்படின்றதுனால தான் இதுக்கு காணும் பொங்கல் அப்படின்னு பேரே வந்துச்சுங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு காலையில் 9 முதல் 12 வரையிலான நேரத்தில் பொங்கல் வச்சு குலதெய்வத்துக்கு படைச்சி சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், தடைகள் விலகணும் அப்படின்னு வேண்டிக்கலாங்க. பொங்கல் வச்சு வழிபட்ட பிறகு வீட்டில் இருக்கிற பெரியவங்க காலில் விழுந்து ஆசி வாங்கிக்கணுங்க. இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் அனைத்து நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம வந்து வாழ்த்து வாங்கிக்கணுங்க. அதே மாதிரி நாம் பெரியவங்களாக இருக்கும் நமக்கு கீழே இருக்கிற சின்ன பசங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுக்கணும். அந்த காசை வந்து பத்திரமா அவங்கள சேமிக்க சொல்லி இப்போத்துலேருந்து அவங்களுக்கு பழகிக்கலாங்க. இப்போ பெரியவங்க நம்மக்கிட்ட காசு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த காசை வந்து பத்திரமா நம்ம பண்ணி வச்சுக்கணும். ஒரு சேமிப்பு மாதிரி இந்த வருஷம் முழுவதும் அந்த காசை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணுங்க, செலவு பண்ணக்கூடாது. அப்படி அந்த காசை எடுத்து வைக்கும்போது அந்த காசு மேலே காசு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு பொங்கல் காசு பெரியவங்க யார்கிட்டையாவது ஆசீர்வாதம் பண்ணும்போது உங்களுக்கு காசு கொடுத்து அந்த காசு எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் பர்ஸ்லையோ இல்லை வந்து நீங்கள் பணம் வைக்கிற பாக்ஸ்லையோ நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இதை மாதிரி செய்கிறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் வருது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக காணும் பொங்கலோட இந்த பொங்கல் முடிஞ்சதுங்க. இந்த பொங்கல் வரத்துக்குள்ளே வீட்டில் இருக்கிற பெண்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. வீடு ஃபுல்லாக தலைகீழாக புரட்டி சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கழுவி அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த பொங்கல் பானையை வச்சு அந்த பொங்கல் பொங்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. ஃபீல் பண்ணாதான் அதனுடைய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியும். எத்தனை பெண்கள் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வீடியோவில் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு யாரெல்லாம் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கிறீங்க, காணும் பொங்கல் அன்னைக்கு கோவிலுக்கு போகிறதா, பீச்சுக்கு போகிறது, இல்லை வந்து உங்கள் சொந்தக்கார வீடுங்களுக்கு போகிறது, அந்த மாதிரி யார் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாளைக்கு வந்து நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேங்க. காலையில் போய்ட்டு சாயந்தரம் வருவேன். நான் அங்கே வந்து எங்களுடைய குட்டி பிரின்சஸ் இருக்குது, என்னோடய அண்ணாவோட
அண்ணனோட குழந்தை இருக்குது. அங்கே தான் போயிட்டு அவள் கூட தான் நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். முருகர் அருளால் பிறந்த குழந்தைங்க, அப்படியே பார்க்குறதுக்கு முருகர் மாதிரியே இருப்பாள், ரொம்ப அழகாக இருப்பாள். 3 மாதம் தான் ஆகுது. அவ கூட தான் போயிட்டு நாளைக்கு எங்களுடைய காணும் பொங்கலை நாங்கள் கொண்டாட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நாளைக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த நாளை வந்து கொண்டாடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.